சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இன்று பார்த்தீங்கன்னா, விஜய், த்ரிஷா அவர்கள் ஒன்றா ஒரு ஃபங்ஷனுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. இது எப்படி சரி. எடுத்துக்கிறது? கடந்த வாரம் தான் விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி மனு கொடுத்திருந்த நிலையில, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எப்படி பார்க்கறது சார்? அதான் அந்த கள்ள உறவு நடிகையோட தவறான உறவு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கொடுத்த அந்த புகார், அவங்க எழுப்பின அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல அவங்க சொல்லிய விஷயங்கள் உண்மை அப்படின்னு இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு விஜய் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தவறான நடத்தை உள்ளவர் இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இது தனிப்பட்ட வாழ்க்கை அதை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் பொது வாழ்க்கை வந்துட்டாரு, இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் 8 கோடி மக்கள் வீடும் என்னோட வீடுன்றாரு. இது கேவலமா இல்லையா? இது ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் இருக்கு, காதலித்து திருமணம் பண்ணிருக்காரு. ஒரு தனி மனித ஒழுக்கம்ன்றது ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறவருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறவங்களே தனி மனித ஒழுக்கம் வேணும். ஒரு கட்சி தலைவரா வர்றீங்க, ஒரு நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒழுக்கம் வேணாமா? அப்ப அந்த அம்மையார் சொன்ன, சங்கீதா சொன்ன குற்றச்சாட்டுல துளியும் உண்மை இல்லைன்னு ஒரு ஒரு சப்பக்கட்டு கட்டி அவங்கள அவ்வளவு கேவலமாக அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லப்படுகிற டிவிக்கு அந்த தொண்டர்கள், அந்த ரசிக குஞ்சுமணிகள் அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அதற்கெல்லாம் வாய் திறக்காத இந்த விஜய் இப்போ வெளிச்சம் போட்டு யாருக்கு இந்த உண்மையை சொல்ல வராரு? நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. நான் உட்பட பல பேரும் அதை கண்டிச்சோம். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அது தப்பு. அப்படி எல்லாம் ஒருத்தவங்க தப்பா சொல்லக்கூடாது. ஒரு நடிகையை இணைச்சி பேசுறது தப்பு. அதுல எந்த உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு எல்லாருமே நம்ம சொல்லியிருந்தோம். அவரை கண்டிச்சு நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். ஆனா இன்றைக்கு அவங்க மனைவி ஒரு வழக்கு வரைக்கும் தாக்கல் பண்ண பிறகு இன்னைக்கு ஊருக்கே தெரியுற மாதிரி 2 பேரும் ஒன்னா இறங்குறீங்கன்னா, அப்ப அவர் என்ன ஆணவத்தின் உச்சத்துல இருக்காரா? விஜய் திமிரன் உச்சத்துல, ஆணவத்தின் உச்சத்துல பெரிய நடிகர் நான் என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா அதை நம்பி ஒரு தற்கொலை கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கு என்ன பதில் சொல்றாரு? ஆமா கரெக்ட், எனக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வர்றத ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறாரா? அப்படிதான் இதை நம்ம எடுக்க தோணுது. நமக்கு விஜய் மீது எந்த மாறுபட்ட கருத்தோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாதுங்க. அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாருன்னா விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். முதல்ல அவர் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் முறையாக சங்கீதா அவர்களை விவாகரத்து செஞ்சுட்டு யாருக்கிட்ட வேணாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட உரிமை. அதுல யாரும் தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாக இது போன்ற நடவடிக்கை, ஒரு புகார் வந்துருச்சு, நீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு, வழக்கு தாக்கல் ஆயிருக்கு. அப்ப அந்த வழக்குக்கு உண்மை இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லிட்டு இப்ப நீதிமன்றத்துல போய் என்ன சொல்லுவார் இவரு? நான் நேர்மையானன்னு சொல்லுவாரா? இதுதான் தூய சக்தி லட்சணமா? இது கேவலமா இல்லையாங்க? இதற்கு என்ன விஜய் என்ன பதில் சொல்லுவாரு? இல்ல அவரை முட்டு கொடுக்குற கும்பல் என்ன பதில் சொல்லும்? ரொம்ப அசிங்கமா இருக்குங்க, தவறா இருக்கு இந்த செய்கை. அவர் 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 மீது ஒரு கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற பல பேருடைய மனதை உடைத்திருக்கும் இந்த சம்பவம். இது அப்படிதான் நான் பாக்குறேன். நான் ஆரம்பத்துல இருந்தே விஜய் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுங்களேன். அவர் ஒரு சரியான தகப்பனா இல்ல, சரியான கணவரா இல்ல, சரியான பிள்ளையா இல்ல, அப்பா அம்மாவே மதிக்காதவர். அனாத மாதிரி அவங்க திருக்கடையூர்ல அவங்களுக்கு அந்த 60வது 80வது ஒரு சதாபிஷேகம் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் எஸ்ஏசியும் சோபா மேடமும் தனியாக இருந்தாங்க. நீ ஒரே பிள்ளை தான். அந்த இடத்துல கூட அப்பா அம்மாவே கனம் பண்ணாதவர். நீங்க போய் என்ன நாட்டை நீங்க வழிநடத்த போறீங்க? முதல்ல வீட்டையே ஒழுங்கா பாக்கலையே. புருஷனா நடந்துக்கல. அந்த பிள்ளை குழந்தை நம்ம விஜயனுடைய மகள் பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு போல அண்ணன் ஜெய்சன் சஞ்சய் தான் போய் சகோதரியை வாழ்த்துறாரு, கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு. அப்ப நாட்டுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வீட்டையே ஒழுங்கா பார்க்காதவர் நாட்டுக்கு என்ன நீங்க புதுசா பண்ணிட போறீங்க? வெறுப்பு அரசியலை பண்ணிட்டு இருக்காருங்க. ஜென்சி கூட்டத்தை தவறாக வழிநடத்துறாரு. தொடர்ச்சியாக பொய் சொல்றாரு. பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காரு. சார் சங்கீதா அவர்கள் இப்ப விவாகரத்து கோரி மனு கொடுத்துட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த 2 பேருமே ஒன்றா வெளியே வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பல வருடங்களாக நான் என் கணவரோட இல்ல அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்திருக்காங்கன்னு பொழுது, இது எப்படி சார் இப்போ அவருக்கு பிடித்தவருடன் இருக்காரு? ஏன்னா இதே போல ஒரு சம்பவம் தான் ஜெயம் ரவியோட வழக்கிலுமே இருக்கும்பொழுது, இது எப்படி சார் ஒப்பிட்டு பாக்குறது? இல்லைன்னா இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை விஜய்க்கு வர தேர்தலை ஏற்படுத்தும்? விஜய் நிச்சயமாக தேர்தலில் ஜெயிக்க போறது இல்லைங்க. தோல்வி முகத்தில் தான் இருக்காரு. ஏன்னா அவர் உண்மையான மனிதர் இல்ல, போலி முகம். விஜய் நடிகர் என்கிற அடையாளத்தை தாண்டி அவர் நல்ல மனிதரே கிடையாது. தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒருத்தரை நம்ம அந்த லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது.
நீங்க அரசியலுக்கு இருக்கும்போது நிறைய பொய் சொல்லுவாங்க, நிறைய ஏமாத்துவாங்க, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பாங்கன்னு அரசியல்வாதிகள் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து காலங்காலமா வைக்கப்படுது. ஆனால் அதுல தனி மனித ஒழுக்கம்னு ரொம்ப பார்க்கப்படும். நீங்க இப்ப எல்லாரும் உதாரணம் சொல்லுவாங்க, அவருக்கு 2 பொண்டாட்டி இருந்துச்சு, இவருக்கு 2 மனைவிகள் இருந்துச்சு, இவர் விரும்பின விஷயத்தோடு இருந்தாருலாம் நிறைய பேர் உதாரணம் காட்டுவாங்க. ஆனால் அவர்களெல்லாம் வெளிப்படையாக நான் இப்படித்தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு அதையெல்லாம் பகிரங்கப்படுத்திட்டு வந்தாங்க. இவர் மாதிரி நடிக்கல யாரும். இவர் பொது வாழ்க்கையில நடிக்கிறாரு, மேடையில பேசுவதும் நடிப்பாக தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பன் குதிர்கொள்ள இல்லைன்ற மாதிரி கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன குற்றச்சாட்டை வைத்தாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டாரு. ஆமா, நான் அந்த நடிகையோட தான் இருக்கேன், பாத்தீங்களா, வீட்டை விட்டு வெளியில வான்னு என்ன கூப்பிட்டீங்கல்ல, நாங்க வீட்டை விட்டு 2 பேரும் ஒன்னா வெளியில வந்திருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்றதுதான் இந்த நிகழ்வு. அந்த திருமண நிகழ்வுக்கு ஏன் 2 பேரும் ஒன்னா வந்திருக்காங்கன்னா, ஏற்கனவே அவரை வைத்து படம் எடுத்தவர்கள். அந்த ஏஜிஎஸ் நிறுவனம் ஏற்கனவே விஜய் வைத்து படம் எடுத்த நிறுவனம். அந்த நிறுவனத்தோட திருமணத்துக்கு இவங்க வந்ததுனால அந்த திருமண நிகழ்ச்சியை விட இவங்க 2 பேரும் வந்ததுதான் இன்னைக்கு வைரலாக பேசு பொருளாக மாறி இருக்கும். இப்ப நீதிமன்றத்துல அவங்க மனைவி தாக்கல் பண்ண வழக்குக்கு இது ஒரு வலுவான ஆதாரம். அந்த நடிகையோட தொடர்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு எந்த ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நீ என்ன ஆதாரம் வெளியிடுறது, நானே ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா வந்திருக்காரு. இது விஜயனுடைய ஆணவத்தினுடைய உச்சத்தின்னு தான் காட்டுது. அவருக்கு தலைகணம் அதிகமாயிருச்சுங்க. தான் என்கிற மமதை ஜாஸ்தி ஆயிடுச்சு. தன்னை சுத்தி ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடி வராங்கன்னு நினைக்கிறாரு. இந்த கூடி வருகிற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு அவருக்கு தெரியாது. கள அரசியல் என்னன்னு தெரியல அவருக்கு. அரசியலே தெரியல சுத்தமா. அவரை சுத்தி இருக்கிற யாரும் அவருக்கு உண்மையான நிலவரத்தை சொல்வதில்லை. பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஆதாயத்துக்காக அவரை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடியும் போது அவருக்கு அப்பதான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். அன்னைக்கு அவர் நிச்சயமா இந்த மக்களால், இந்த தமிழ்நாடு மக்களால் விரட்டி அடிக்கப்படும் போது தான் அவர் தன்னுடைய அந்த ஆணவம் இறங்கின பிறகுதான், மண்டையில இருக்க கனம் இறங்கினாதான் அவருக்கு உண்மை நிலவரம் புரிய வரும். இப்ப நீங்க ஜெயம் ரவி குறிப்பிடுறீங்க, அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அந்த நடிகருடைய வாழ்க்கையை நம்ம விமர்சிக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் பொது வாழ்க்கைக்கு நான் உங்களால நான் ஆள போறேன், நான் உங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன், நான் கெரியர் உச்சத்துல இருந்து இறங்கி உங்களுக்கு நல்லது பண்ண கிளம்பி வந்திருக்கேன்லாம் அவர் சொல்லல. அவர் நடிகரா இருக்காரு, தொடர்றாரு நடிகராவே. அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனையை நம்ம முட்டு போடவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு நடிகரையும் பத்தி. இப்ப தனுஷ் அவர்கள் இதே மாதிரிதான், அவங்களுக்குள்ள மன வேறுபாடு, காதலித்து தான் திருமணம் பண்ணாங்க. மன வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. டைவர்ஸும் கிடைத்து விட்டது. ஆனாலும் மகன் பட்டப்படிப்பு வாங்கிட்டான்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் ஐஸ்வர்யா நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தனுஷ் நிக்கிறாரு. நீங்க எவ்வளவுதான் பெற்றோருக்குள்ள மன வேறுபாடுகள் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இதுதாங்க நீங்க அழகியலாக நடத்துற விஷயம். உங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கும். குழந்தை உங்களை நம்பி உங்களுக்காக பிறந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? அப்ப தன் குழந்தை கூட கவனிக்காத ஒரு மனிதர், அவரை மனிதரா கூட நான் லிஸ்ட்ல எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் கடவுள் ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அந்த உயரத்தில் இருக்காரு விஜய். ஏன்னா அவரை நம்பி இருக்கிற அந்த தற்கொலை கூட்டம் அவரை கடவுளா தான் பாக்குது. அவரை தரிசிக்கிறதுக்கு தான் வர்றோம்னு சொல்றாங்க. அவர் வராரு, கடவுள் வராரு, தேர்ல பவனி வராரு, பத்திரமா திருப்பி நம்ம கோயில் கருவறையில உட்கார வச்சிடணும்னு இந்த முட்டாள் கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. அதனால கடவுள்ன்றவர் நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிதான் அவரும். எப்ப வராரு, எப்ப வெளியில வராரு, எப்ப உள்ள போறாருன்னு தெரியாது. இந்த நிகழ்வு மோசமான ஒரு மனிதருக்கான ஒரு நிகழ்வுங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விசிட் திருமணத்துக்கு ஒன்னா சேர்ந்து வந்தது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே சீரழிக்கிற ஒரு கலாச்சாரத்தை நார்மலைஸ் பண்ண பாக்குறாரு. கள்ளத்தனமான உறவு நார்மலைஸ் பண்றதுக்கு விஜய் என்கிற ஒரு மனிதர் முயற்சி எடுக்கிறார். இவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவரு, அவர் ரசிகர் குஞ்சுமணிகள் பேசுற பேச்செல்லாம் நீங்க சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வருது. அவங்க பேசுற பேச்செல்லாம் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாம போகுது. பெண்கள்லாம் ரொம்ப தப்பா பேசுறாங்க. 2 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டோன்னு சொல்றாங்க. குழந்தை செத்தா பரவாயில்லைங்க, எனக்கு என் குழந்தைய விட விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு பெண் சொல்லுது, நான் சகோதரியா இருக்கிறேன், அக்காவா இருக்கேன், தங்கச்சியா இருந்துட்டு போறேன், தேவைப்பட்டா ஒய்ஃபா கூட இருக்கிறேன்னு சொல்லுது. அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம என்ன லிஸ்ட்ல எடுக்க முடியும்? என் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்துட்டேன்ல, எனக்கு அந்த பார்த்ததே போதும்ன்றாங்க. என்ன சொன்னாலும் எந்த விதமான அடிப்படை சட்ட விதிகளையும் நாங்க மதிக்க மாட்டோம், நாங்க மீறி பின்னாடியே தான் வருவோம்னு ஒவ்வொரு கூட்டத்திலும் இவர் எப்பெல்லாம் நீலாங்கரை பனையூர் பங்களால இருந்து வீட்டை விட்டு வெளியில வராரோ அப்போதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, 4 பேர் உழுந்து அடிபடுறாங்க அல்லது உயிர் போகுது. 50 பேர் இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால. இந்த 50 மரணங்களுக்கும் ஒரே ஒரு சூத்திரதாரி தான் பொறுப்பேற்றுக்கணும், அது விஜய் மட்டும்தான். ஆனால் அதை அவர் தார்மீக பொறுப்பு ஏத்துக்காம அடுத்தவர்கள் மீது பழி போட்டுட்டு, அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி மீது பழி போட்டுட்டு தப்பிக்க பாக்குறது அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். இன்னைக்கு வரைக்கும் அந்த 41 மரணத்துக்கு அவர் எந்த பதிலும் எடுக்காமல் அது அத்தனையும்
தான் தப்பு இல்ல, தான் தாமதமா வந்ததுதான் காரணம் என்பதை கூட மறந்துட்டு அது அத்தனைக்கும் திமுக என்று காரணம் பழி போடுவது எப்படி எடுத்துக்க முடியும்? தான் தூய சக்தின்னு எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னு தெரியல. இது கள்ள உறவு வச்சிருக்கிற எப்படிங்க தூய சக்தியா இருக்க முடியும்? தவறான உறவு வச்சிருக்கிறவர் எப்படிங்க நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியும்? நீங்க விட்டுருங்க மத்ததெல்லாம், அவர் தலைவரா இருக்கார், நடிகர், அதெல்லாம் விட்டுருங்க. தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம்னு ஒண்ணு வேணுமா? 50 வயசை தாண்டிட்டீங்க, சொல்ல போனா அறக்கிழம், இந்த வயசுல இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க. நான் பத்திரிகையாளராக இந்த கேள்வியை வைப்பேன் முன்னாடி. ஏன்னா எனக்கு தார்மீக அடிப்படையில நீங்க என்ன ஆள வரீங்கல்ல, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், நான் ஓட்டு போடுறேன், எனக்கு வயசு இருக்கு, நான் ஓட்டு போடுறேன். நீங்க இந்த நாட்டை ஆளணும்னு வரீங்கல்ல, உங்களுக்கு கேள்வி கேட்கற அத்தனை உரிமை எனக்கு இருக்கு. நான் பத்திரிகையாளன்றதை மறந்துட்டு சொல்றேன். பத்திரிகையாளர்னா இன்னும் நிறைய கேள்வி கேட்கலாம். நான் சாதாரண குடிமகனாக என்னை ஆளுவதற்காக நான் முதலமைச்சரா வரப்போறேன். நான் இந்த 8 கோடி மக்களுக்கு நான் தான், என் வீட்டுல எல்லாமே என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த ஒழுக்கங்கெட்டத்தனம் தான் எல்லா வீட்லயும் இருக்குமா? என்ன சொல்ல வரார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரார் இந்த செய்தியின் மூலமாக? இன்னைக்கு நடிகை திரிஷாவை கூப்பிட்டு வந்து என்ன சொல்றார்? அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இது மிக மிக தவறான செய்கை. இதற்கான பலனை நிச்சயமாக வருகிற தேர்தல்ல விஜய் அவருடைய அந்த கட்சி சந்திக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்து கிடையாது.